பொதுவாக நீர் அப்படின்னாலே வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். அதனால் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து பெரும்பாலும் நீர்மூத்திரை செய்கிறதால நம்ம வந்து தவிர்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து வரும். ஒரு சிலருக்கு வந்து யூரின் போகும்போது வந்து நீர்க்கடுப்பு இருக்கும். சொட்டு சொட்டாக தான் வந்து போகும். யூரின் வந்து ஃப்ரீயாகவே போகாது, எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீர்மூத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவிலே வந்து குணமாகும். நீர்மூத்திரை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா முடி கொட்டுறது வந்து நிற்கும். அதே மாதிரி முடி வளர்ச்சியும் வந்து உங்களுக்கு மேம்படும். கண்ணை சுற்றி கருவளையம் வந்து இருக்கும். மெடிசன்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா கூட ஒரு சிலது வந்து சரியாகாது. அனிமிக்கா இருக்கவங்களுக்கு, ரத்த சோகை இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்ணை சுற்றி கருவளையம் வந்து வரும். இந்த மாதிரி இருக்கவங்க நீர்மூத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா 2 வாரங்கள்லேயே வந்து கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள் வந்து மறைய ஆரம்பிக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை வந்து இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ குடித்தாலும் தண்ணி தாகம் வந்து தீரவே தீராது. அந்த மாதிரி இருக்கவங்க தொடர்ந்து இந்த நீர்மூத்திரையை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நாவறட்சி ஏற்பட்டு அதிகமாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதும், தண்ணி தேவை வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் நீர்மூத்திரை செய்யும் போது தானாகவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் உதயவாணி பேசுகிறேன். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நீர்மூத்திரைனா என்ன, அதை எப்படி செய்யறது, அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம உடம்புல வந்து பார்த்தோம் அப்படின்னா 70% வந்து நீர்த்துவமான பொருள்கள் தான் வந்து இருக்குது. அதாவது ரத்தம், விந்து நீர் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, அதே மாதிரி நம்ம வாயில சுரக்கக்கூடிய உமிழ்நீர், எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய மூட்டுக்கள், அந்த உராய்வை தடுக்கக்கூடிய அந்த சைனோவில் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லக்கூடிய திரவம், கண்கள்ல இருந்து இப்போ நம்ம அழுகிறோம் அப்படின்னா அந்த கண்ணீராக வரக்கூடியது, பெரும்பாலும் வந்து 70% வந்து நம்ம உடல் வந்து நீரால் தான் வந்து செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் வந்து அதிகரிக்கிறது இல்லை குறையிறது அந்த நிலைகள் ஏற்படும் போது ஏதாவது நோய் நிலைகள் வந்து ஏற்படுது அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு நீர்முத்திரை வந்து நமக்கு பலனளிக்கும். இந்த முத்திரையினால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பொதுவாக நீர் அப்படின்னாலே வந்து குளிர்ச்சி அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். அதனால் வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களை வந்து பெரும்பாலும் நீர்மூத்திரை செய்கிறதால நம்ம வந்து தவிர்க்கலாம். இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா உடம்பு வந்து எப்போவுமே வந்து ஹீட்டாக இருந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு கேட்டோம் அப்படின்னா தண்ணி குடிக்கிறோம் இந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறோம், நிறைய விஷயங்கள் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் வந்து ஹீட் குறையல அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து இருக்கும். இப்போ வந்து உடம்புல வந்து அந்த சூடு அதிகமாகும் போது ஒரு சிலருக்கு கட்டி அந்த மாதிரிலாம் வந்து வரும். அந்த மாதிரி இருக்கவங்க நீர்மூத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அப்படின்னா அந்த கட்டிகள் வர்றது, உடம்போட சூடு வந்து குறையும். கண் எரிச்சல், அதுக்கப்புறம் வந்து கண்ணில் வந்து நீர் வடிகிறது, கண் வந்து ரொம்ப எப்போவுமே அவங்களுக்கு வந்து ரெட்டிஷாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்கலாம் நீர்மூத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண் சம்பந்தமான அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து சரியாகும். இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா ஹெல்மெட் போடுறதுனால வந்து பார்த்தோன்னா பாடி ஹீட் வந்து அதிகமாகும். ஜாஸ்தி வந்து அவங்களுக்கு தலையில் வந்து ஸ்வெட் ஆகும். அதனால் ஹேர் ஃபால், டேண்ட்ரஃப் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். நீர்முத்திரை வந்து நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பொடுகு தொல்லை எல்லாமே வந்து சரியாகும். முடி கொட்டுறது வந்து நிற்கும். அதே மாதிரி முடி வளர்ச்சியும் வந்து உங்களுக்கு மேம்படும். இப்போ ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, ஃபோன் பார்க்குறது, இல்லைனா ஒர்க் பேஸ்டாக வந்து சிஸ்டம் முன்னாடியே வந்து ரொம்ப நேரம் வந்து உட்காந்துட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் உடம்பு வந்து ரொம்ப ஹீட் ஆகி கண் எரிச்சல், சில நேரத்தில் பார்வை பாதிப்பு இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க இந்த முத்திரையை வந்து ஒரு நாளைக்கு 4 நேரமாக வந்து பிரித்து தொடர்ந்து ஒரு 5 முதல் 10 நிமிடங்கள் வரைக்கும் 4 வேளையாக வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த டிவி பார்க்குறது, சிஸ்டம் யூஸ் பண்ணுறதுனால வர ஹீட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறையும். இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணை சுற்றி கருவளையம் வந்து இருக்கும். மெடிசன்ஸ்லாம் எடுத்தோம் அப்படின்னா கூட ஒரு சிலது வந்து சரியாகாது. அதே மாதிரி தூக்கம், உடம்புல வந்து ஹீட் வந்து ஜாஸ்தி ஆகும்போது தூக்கம் வந்து ஒரு சிலருக்கு வராது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, அனிமிக்கா இருக்கவங்களுக்கு, ரத்த சோகை இருக்கவங்களுக்குலாம் வந்து கண்ணை சுற்றி கருவளையம் வந்து வரும். இந்த மாதிரி இருக்கவங்க நீர்மூத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா 2 வாரங்கள்லேயே வந்து கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்கள் வந்து மறைய ஆரம்பிக்கும். முக்கியமாக இந்த நீர்மூத்திரை வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி யூரின் போகிற பிரச்சனை வந்து இருக்கும். அதே மாதிரி தண்ணி வந்து நிறைய குடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எவ்வளோ குடித்தாலும் தண்ணி தாகம் வந்து தீரவே தீராது. அந்த மாதிரி இருக்கவங்க தொடர்ந்து இந்த நீர்மூத்திரையை வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த நாவறட்சி ஏற்பட்டு அதிகமாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறதும், தண்ணி தேவை வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதும் நீர்மூத்திரை செய்யும் போது தானாகவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். நிறைய பேருக்கு வந்து கிட்னியில் வந்து ஸ்டோன் வந்து வரும். ஒரு சிலருக்கு வந்து யூரின் போகும்போது வந்து நீர்க்கடுப்பு இருக்கும். சொட்டு சொட்டாக தான் வந்து போகும். யூரின் வந்து ஃப்ரீயாகவே போகாது, எரிச்சல் அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க நீர்மூத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா விரைவிலே வந்து குணமாகும். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து அவங்களுக்கு சிறுநீரக கல் வந்து இருக்கலாம், அவங்க சர்ஜரி வந்து பண்ணியிருக்கலாம்.
அப்படி இல்லைன்னா மருந்துகள் எடுத்து அது மூலமாக வந்து கற்கள் வந்து வெளியேறி இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்க நீர்முத்திரையை வந்து தொடர்ந்து தினமும் வந்து 4 வேளையாக பிரித்து ஒரு 5லிருந்து 10 நிமிடங்கள் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா சிறுநீரக கற்கள் ஏற்படாமல் நம்ம வந்து இதை தடுக்கலாம். பொதுவாக வயதான காலத்தில் வந்து பார்த்தோன்னா மூளையில் இருக்கக்கூடிய நீர்ச்சத்துகள் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நீர்முத்திரையை தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா அந்த மூளை சத்து குறைபாட்டினால ஏற்படக்கூடிய ஞாபக மறதிலாம் இல்லாமல் ஆரோக்கியமாக வந்து இருக்கலாம். நீர்முத்திரை வந்து 2 கைகள்லையுமே செய்யக்கூடியது தான். அதாவது நம்மளோட சுண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் வந்து ஒன்னோட ஒன்று தொட்டிருக்கணும். மற்ற 3 விரல்கள் வந்து நேராக வந்து இருக்கணும். இந்த மாதிரி நம்ம 2 கைகள்லையுமே வந்து செய்யணும். சம்மணம் போட முடிஞ்சவங்க சம்மணம் போட்டு உட்காந்து செய்யலாம். முடியாதவங்க நாற்காலியில் நேராக நிமிர்ந்து உட்காந்துட்டு 2 பாதங்களும் வந்து தரையில் பதிகிற மாதிரி வச்சு இந்த முத்திரையை வந்து செய்யணும். 5லிருந்து 10 நிமிடங்கள் வரைக்கும் இந்த முத்திரையை வந்து காலை மாலை அப்படின்னு 2 நேரம் மட்டும் இந்த முத்திரையை வந்து நம்ம செய்யலாம். இப்போ வந்து யாரெல்லாம் செய்யக்கூடாது இந்த முத்திரை அப்படின்னு பார்த்தோன்னா, எப்போவுமே வந்து தொடர்ந்து கோல்டு இருந்துக்கிட்டே இருக்கவங்க, ஆஸ்மா ப்ராப்ளம் இருக்கவங்கலாம் வந்து இந்த நீர்முத்திரையை வந்து செய்கிறத தவிர்க்கிறது வந்து நல்லது. இப்போ அதே மாதிரி மழைக்காலங்களில் குளிர் பிரதேசத்தில் இருக்கவங்க, இல்லை வந்து நார்மலாக ஒரு சில்னஸ் கூட தாங்க முடியாமல் ரொம்ப குளிர் தன்மை இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த முத்திரையை வந்து பெரும்பாலும் தவிர்ப்பது நல்லது. ஆனால் இப்போ வந்து உடல் வெப்பநிலை வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா மட்டும் அவங்க வந்து இந்த முத்திரையை வந்து ஒரு 2லிருந்து 3 நிமிடங்கள் மட்டும் செய்யலாம். பொதுவாக இந்த முத்திரையை வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து சளி பிடிக்கும், ஒரு சிலருக்கு வந்து ஃபீவர் வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிலை வரும்போது இந்த முத்திரை செய்கிறத வந்து நிறுத்துறது வந்து நல்லது. இந்த பதிவில் நீர்முத்திரைனா என்ன, அதோட பலன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அடுத்த பதிவில் வேற ஒரு யோக முத்திரையோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.